இந்த படத்தை பற்றி பேச போகிறேன். இப்போ இந்த படம் வந்து சார் வந்து என்கிட்ட சொன்னார், ரொம்ப மினிமம் க்ரூ மொத்தமாகவே வந்து அந்த அந்த சிம்லாவில் ஷூட் பண்ணது வந்து எத்தனை பேருங்க சார்? அது மொத்தம் யூனிட்டே ரொம்ப கம்மியாக. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற என்ன மாதிரி ஆட்கள் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து யூனிட் வந்து ஒரு ஆள் இருந்த நம்ம அவுட்டோர் கூப்பிட்டு போனாவே அதுலேருந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கரெக்டாக கொண்டு போயிட்டு அவ்வளோ அழகான ஒரு படத்தை அவர் எடுத்திருக்காருன்னும் போது இந்த மாதிரி கூட நம்மளும் ஒரு படம் பண்ணோம். அது தமிழில் விடுவாங்களா இல்லை முடியுமான்னு தெரியல. என்னால் அது வேற ஊரில் போயாவது அந்த மாதிரி ஒரு படங்கள் அழகாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இந்த படம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இந்த படத்தோட கேமராமேன் வந்து சார் அவர் வந்து அதான் அந்த வில்லேஜ் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஏரியல் வியூலாம் நிறையா எடுத்திருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுச்சு. ஒரு படத்தில் 2 கதை அப்படின்றது போது அந்த ஃபஸ்ட்டு சார் வரும்போது அந்த ஒரு போர்ஷன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருப்பார் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் அதுலேருந்து அப்படியே டோட்டலாக அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு கதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதில் வந்து எஸ்சி சாரோட யங்கர் வெர்ஷனாக நடிச்சிருந்தார். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். என்ன ஒரு இதுனா வந்து எஸ்ஐ சாரோட அந்த மச்சம் மட்டும் கிடையாது, அந்த கண்டினியூட்டி மச்சம் கிடையாது, அவரோட பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு நல்லா பண்ணியிருந்தார். சொல்லுவாங்க நல்ல மோதிர கையில் குட்டு பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உங்களுக்கு ஒரு ஆசான் கிடச்சிருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல ஒரு சினிமாவில் ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எஸ்எஸ்சி சாரோட அந்த யங்கர் வெர்ஷனில் வர்ற ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பொண்ணாக தெரிஞ்சாங்க, நேரில் வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக தெரியுறாங்க. படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இவங்களோட கண்கள் வந்து இருக்கும், அது டைட்டில்லே கூட. அதனால தான் வந்து அவர் சொன்னார்னு நினைக்கிறேன், டைட்டானிக் மாதிரி ஒரு லவ் அப்படின்னு சொன்னது காரணம் வந்து நிறைய இடத்துல வந்து இவங்களோட கண்ணை வந்து ஸ்க்ரீனில் சாரி வச்சுருப்பார். அது நீங்கள் படம் பார்க்கும்போது நான் எவ்வளோ தூரம் உண்மையாக சொல்கிறேன்றது புரியும். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு போர்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கும். ஹார்ட் டச்சிங்காக இருந்த ஒரு போர்ஷன். இவங்களோட ஓல்டர் வெர்ஷன் வந்து அந்த ஊரில் ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணி உடனே பண்ண வச்சாருன்னு சொன்னார். அது வந்து அவரால் தான் முடியும். அவர் பாரதிராஜா சார் மட்டும்தான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த ஸ்பாட்லேயே பிடிச்சி உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரி இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டராக வருவாங்க, இந்த செகண்ட் ஹாஃபில் வர ரிப்போர்ட்டர், அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட ஒரு பேர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், இவரும் நல்லா பண்ணியிருந்தார். இவ்வளோ யங் கூட்டணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. இதை விட ரொம்ப இந்த படத்துக்கு வந்து ஒரு எமோஷ்னல் பார்ட் அப்படின்னு இருக்கும். நான் படம் பார்த்தப்போ இவங்க வரல, இப்போ ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. வாங்க நீங்கள். இவங்க வந்து ஒரு போர்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் வந்து எகைன் வந்து சார் வந்து அவங்கள வந்து ஒரு ஏழை பெண்ணாக ஒரு வீட்டு வேலை செய்கிற பெண்ணை காட்டியிருக்காரு. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமான எமோஷனலாக இருக்கும். நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு இவங்க எல்லாரையும் பாராட்டிட்டு அவங்கள தேடினேன். அவங்க அப்போ வந்து நேட்டிவில் இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிஜமாக அவங்களுக்கும் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு நந்திதா தாஸ் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் அவங்க ஸ்கின் டோன் ஒரு காரணமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு. ரொம்ப எல்லாமே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு எனக்கு படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப இவ்வளோ யங் டீமை வச்சுக்கிட்டு அழகாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை சார் எடுத்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். இவங்க எல்லாத்துக்குமே தமிழ் மக்கள், பத்திரிகை நண்பர்கள், எல்லாரோட ரசிகர்கள் எல்லாரோட ஆதரவு, ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக ஒரு டாக்டர் பாலச்சந்தர் சார், டாக்டர் பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், இவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை இருக்குது. அவங்கவுங்க ஒர்க்கிங் ஸ்டைலில் அவங்களோட படங்களில் ஒரு தனித்தன்மை இருக்கும். எஸ்எஸ்சி சார்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட தனியாக நிற்கிறது இல்லைன்னா அவரோட போல்ட்னஸ், அவரோட அந்த படத்தோட தீமாக இருக்கணும், சட்டமன்ற நான் முதல்ல பார்த்தப்போ அசந்துட்டேன். நான் இப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ விறுவிறுப்பாக
ஒரு படத்தை இவ்வளோ போல்டாக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோட இவர் சார் வந்து தனிச்சு நிற்கிறது இல்லைன்னா இந்த பிளானிங் ஒரு ஷூட்டிங்கில் இன்றைக்கி இருக்க எல்லா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி வேணால் கதை பிளான் பண்ணிடலாம், எவ்வளோ கிராண்டாக பண்ணிடலாம். ஆனால் அதை பிளான் பண்ணி அந்தந்த விஷயங்களில் அந்த ஒரு கேமராமேனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்க, இதெல்லாம் கொடுத்து கரெக்டான டைமில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எஸ்ஏசி சார் வந்து ரொம்ப தனிச்சு நிற்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது சங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஏன் அவர் மட்டும் ஏன் 2 வருஷம் எடுத்துக்கிறார் படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இல்லைன்னா ஒரு 5 வருஷம் கூட ஆகும். ஏன்னா ஏன்னா சங்கர் கன்சீவ் பண்ணுறது வந்து அவ்வளோ கிராண்டாக அந்த விஷயம் அவ்வளோ அவர் கூட நான் ஒரு 3 படம் கேமராமேனாக ஒர்க் பண்ணன்றதுனால சொல்கிறேன். அவ்வளோ பண்ணாலும் சிவாஜி படத்தை பார்த்தீங்கன்னா 60 நாளில் டாக்கி போர்ஷன் முடிஞ்சது சிவாஜி படத்துக்கு. மீதி அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸுக்கு தான் மீதி நாள் அதிகமாக ஆச்சு. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு சங்கர் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளோ விஷயத்தை ஒர்க் பண்ணுறாருன்னா சார் கூட ஒர்க் பண்ணுறதுனால தான். ஸோ அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னோட கேமராமேன்லாம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுந்தர்லாம். அவரோட கேட்டு ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வந்தால் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கரெக்டாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு ஷூட்டிங்கில் மழை வந்துட்டால் இன்றைக்கி ஷூட்டிங் எப்படி மேனேஜ் பண்ணுவார், இதெல்லாம் நான் அவரோட ரகசியங்கள்லாம் கேட்டு ஆக்சுவலாக அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கேன். இந்த படம் பார்த்தேன், இந்த சாங் டூரிங் டேக்கர்ஸ் அந்த சாங்லாம் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. தன்னுடைய திரைப்பட விழாவை நமது தயாரிப்பாளர் சங்கத்தின் வெற்றி விழாவாக மாற்றிய அண்ணன் எஸ்ஏசி அவர்களுக்கு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் அவருடைய குடும்ப நண்பன் என்ற முறையிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 90களில் திரு விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த விஷ்ணு, அப்புறம் பிரியமானவளை, அந்த பட விழாக்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ நான் பேசுனது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. தந்தை மகர் காட்டும் உதவி நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல்னு ஒரு திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒன்று. ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை அற்புதமாக நிறைவேற்றிய ஒரு தந்தை, மிக சக்ஸஸ்ஃபுல் ஃபாதர் தமிழ்நாட்டில், தமிழ் திரையுலகத்தில். எத்தனையோ ஃபாதர்கள் தன் பிள்ளைகளை ஹீரோக்களாக உருவாக்கி இருந்தாலும் இவர் எடுத்துக்கிட்ட முயற்சி கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும், யாரும் எடுக்கலை. அதே மாதிரி மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல் என்று திருவள்ளுவர் இன்னொன்று எழுதியிருக்கார். இந்த பிள்ளைய பெக்கருக்கு இந்த அப்பன் என்ன தவம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் மெச்சும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எனக்கு விஜய் எப்பவுமே பிடிக்கும். விஜயோட காம்னஸ், குவாய்ட்னஸ். இன்னும் இளைய தளபதியாகவே இருக்க அவசியம் இல்லை. விஜய், நீ அடுத்து சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா இதே தளபதியா அடுத்தது இவர் தான் வரப்போறார். லவ் பண்ணுறேன்றாரு. நான் ரொம்ப யங் கேர்ள்ஸுங்களெல்லாம் போட்டு படம் எடுக்கிறீங்க. நான் வேற கொஞ்ச நாள் படமே எடுக்கலை. எனக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியஸ்னஸ் வந்துச்சு. இவரே இந்த கலக்கிறாரே அண்ணே, ஏதோ நம்மளையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க உங்கள் படங்களில். திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி இருக்கும் இளம் கதாநாயகர்களுக்கும் இளம் கதாநாயகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சார் தானே, நீங்கள் தானே ஃபோட்டோகிராஃபர்? நீங்கள் நன்றி. இந்த ஸ்டில்லையே தெரியுது உங்களுடைய டேலண்ட்டு. என்னோட மனப்பார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கெட்டப். அமிதாப்பை நினச்சிட்டே ஒரு கெட்டப் போட்டிருக்கீங்க அண்ணன் சொன்ன மாதிரி. ஏன்னா அதை பார்த்துருங்க, நல்லா இருக்கு. ஏன்னா உங்கள் படத்தில் ஏற்கனவே அமிதாப் நடிச்சிட்டார் உங்கள் படத்தை. ஆனால் நான் முதல்ல திரைப்பட கல்லூரி மாணவனாக இருக்கும்போது சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம், இந்த விஜயா கார்டன், இங்கே விஜயா கார்டன், இங்கே இந்த இடத்துல கார்டன் இருந்தது. இந்த விஜயா கார்டனில் ஷூட்டிங்கு. எனக்கு டான்ஸ் மாஸ்டர் நம்ம ஜெயராம் மாஸ்டர்
கன்னடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 படங்களுக்கு அவர் டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிருக்கார். அவருடைய மகன் ராஜா ரவி என்னுடைய வகுப்பு தோழன். அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், அங்கே அப்பா இருக்காருன்னு. ஒரு டான்ஸு மூமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது யாருன்னது ஹீரோ, கன்னடம், சட்டம் ஒரு இருட்டரை கன்னட திரைப்படம். இவர் வேலை செய்கிறத பார்த்துட்டு பயந்துட்டேன், என்னடா இந்த மிரட்டிட்டு இருக்காரு, ஒரு டைரக்டர்னா இப்படி தான் இருக்கணுமா, டைகர் மாதிரி 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் கொடுக்காம அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் எடுத்து முடிச்சாரு. நாங்கள் அப்படி ஒரு உழைப்பாளியை நான் பார்த்ததில்லை. நான் வியந்து போனேன். சினிமான்னா இவ்வளவெல்லாம் கஷ்டப்படணுமா? நான் திரைப்பட கல்லூரியில் ஏதோ ஜாலியாக நம்ம வந்து படம் எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவரை பார்த்தாவே பயமாகி போச்சு. அப்புறம் அந்த மாஸ்டர் சொன்னார், நான் வேணா இவர்கிட்ட சொல்லட்டுமா, நீ கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறியான்னாரு. ஐயோ, அவர் எங்கே அடி தாங்க முடியாதுங்க, அவர் டெரர் மாதிரி இருக்காருன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வேகம் இன்னும் அண்ணன் அவர்கள் இருக்கிறது. அவர் அரவணைத்து செல்லும் அவருடைய சகாக்கள், குறிப்பாக தன்னுடைய மேலாளரை கூட ஒரு தயாரிப்பாளராக மாற்றி இருக்கிற ஒரு மனப்பக்குவம் அவருடைய, நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயம். மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி, ஊடக நண்பர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, வந்தவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, இன்று குடியரசு தினம். குடியரசு தினத்திலே எங்கள் சங்கத்தை இங்கே அழைத்து பெருமை சேர்த்த அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் பதவி ஏற்கப் போகிறோம் என்பதை சொல்லி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ட்ரெய்லரை பார்க்க முடியல, ஆனால் எல்லாரும் சொன்னாங்க இது மாதிரி டீசர் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், மற்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு மரியாதை செலுத்திய SSR அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வெற்றி பெற முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே இப்போ அவருடைய படங்களில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக வந்து போவார். அப்போ வந்து பல பேர், நான் அப்போ சினிமாக்கெல்லாம் வரல, அது வரார், அவர் தான் இது டைரக்டர் அப்படின்னு. ஏன்னா படத்தில் ஒரு சீன் நடித்தா தான் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ படம் எடுத்தாலும் பல பேருக்கு தெரியாது. அதனால தான் நினைக்கிறேன் அவர் ஒவ்வொரு சீன் அந்த ஒவ்வொரு படங்களையும் நடிப்பார். கடைசி காலத்தில் மட்டும் அவங்க வந்து ஓய்வு நேரங்களில் மட்டும் அதை நடித்து காமிக்கிறது. அந்த வகையில் அவர் வந்து இப்போ நடிச்சிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உதாரணம் இருக்குது, பாரதிராஜா அவர் மாட்டேன்னு சொன்னவர் நடித்து இன்னைக்கு ஒரு நல்ல இன்னைக்கு கால்ஷீட் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கே. பாலச்சந்த் சார் வந்து ரொம்ப பூச்சி போடுவார், பின்னாடி தான் இருப்பார், ஆனால் அவரே பல படங்களில் நடித்தார், ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி பாலுமேந்திரா அவர் நடித்தார். அந்த மாதிரி இயக்குநர்கள் நடித்தாருன்னா கண்டிப்பாக அது வித்தியாசமாக இருக்கும், கேரக்டரோடு இருக்கும். அது நான் படம் பார்க்காமே சொல்கிறேன், அது நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு அவருக்கு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் இந்த படத்தை பற்றி சொல்கிறத விட அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவருடைய தனிப்பட்ட குணங்களை நான் சொல்லணும். அவர் என்னென்ன, பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு நேரத்தில் வந்து யூனியனுக்கு வருவாங்க. நமக்கு ஒன்றுமே இல்லையே, வேறு எங்கே போகலாம், சரி யூனியனில் ஏதாவது ஒரு போஸ்ட் ரீசன் மேலே வந்துடலாமான்னு வருவாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன்னா நான் இயக்குனர் சங்கத்தில் இருந்தேன், நான் புரட்டி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யார் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்தா, பீக்கில் இருக்கும்போது அவர் இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்கார். தாசரிக்கு அடுத்த நிலையில் மிக பீக்கில் இருக்கும்போது ஏங்க இயக்குனர் சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக வந்தீங்கன்னு கேட்டால், ஏப்பா அது சோறு போட்ட இடம்பா, அதை மறக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் இயக்குனர் சங்கத்திலேருந்து தயாரிப்பு சங்கத்துக்கு வர்றதுக்கு அவர் ஒரு காரணம். அவர் சொல்லுவார், கேப்டன் தான் நான் ஷிப்பு நல்லா இருக்கணும், இல்லைன்னா கேப்டன் அப்படின்வார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்தேன், அவர் சொல்லித்தான் நான் வந்தேன். அப்புறம் அடிக்கடி அவர் சொல்லுவார், அவருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் நிறைய இருக்குது. பா சினிமாவில் எவ்வளோ ஜெயிக்கிறோமாப்பா, குடும்பத்துலையும் ஜெயிக்கணும்பா, குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் சினிமா தோற்றுருப்பான்வார். அவருக்கு பிடிக்காத இடத்துல காலை வைக்க மாட்டார். பல பேர் சொல்கிறாங்க அவர் டென்ஷன் பார்ட்டி. டென்ஷன்னா என்ன தெரியுங்களா, எப்போ பார்த்தாலும் டென்ஷன் பண்ணால் சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் பண்ணால் டென்ஷனு. அவர் வீரன். டென்ஷன் வேற, வீரம் வேற. அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பார். தன்மானத்துக்கு இடைஞ்சல் சொன்னால் அவர் போடுற கோபம் வந்து வேற யாருமே பட முடியாது. அவர் உண்மையிலே ஒரு வீரன். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க சன்னை வந்து தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை. நான் இருக்கேன் அப்போ, அன்றைக்கி அவர் யூனியனில் இருக்கார் தயாரிப்பு சங்கத்தில். அவர் ஆர்கியூ பண்ணுறாரு, பார் தயாரிப்பாளன் தான், 1000 பிரச்சனை இருந்தாலும் நீ போய் மன்னி கேட்கணும், இல்லை நீ என் பிள்ளை இல்லைன்றார். அவர் உச்ச கட்டத்தில் இருக்கார் விஜய். உச்ச கட்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம 7 தலைமுறை போல் சொத்து போனாலும் சொல்கிறான், அவனா நம்மளை பார்த்தலாம் தான் சொல்லுவோம் தப்பனா. ஆனால் அவர் சொல்கிறார், நீ மன்னிப்பு கேளு முதல்ல, அப்புறம் தான் என்கிட்ட நான் பேசுவேன்னு சொல்கிறார். ஆக பண்பாளர்
சங்கரை நான் பார்த்தேன். சங்கர் பெரிய டைரக்டராக இருக்காரு, இவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் தான், வேற யாரோ அவருடைய குருநாதர் யாருன்னு எனக்கு தெரியல. சங்கர் இவர் வந்த உடனே கால் தொட்டார். ஓ, இவ்வளோ பெரிய சங்கர் இவர் தான் உருவாக்குனாரா? ஆனால் சொல்லிக்க மாட்டார் எங்கேயும், சங்கர் நான் தான் உருவாக்குனேன். விழாவில் என்னை அழைத்து பேச சொன்னதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.